மே மாதம் 22ஆம் தேதி நேற்று டாலர் பெறுமதி எப்படி இருந்தது? இன்னும் எவ்வளவு ரூபம் போகும் அப்படின்ற பெரிய ஒரு பதட்டம் நிறைய பேர் இருந்தது. பொருட்களுடைய விலைகள் அதிகரிக்க ஆரம்பித்தது. இறக்குமதிக்கான கட்டுப்பாடுகளை அரசாங்கம் கொண்டு வருவதற்கான நடவடிக்கையை எடுக்க போறாங்கன்ற தகவல்கள் வெளியாகி இருந்தது. ஒரு பெரிய பதட்டமான ஒரு சூழலே உருவாகி இருந்தது. ஆனால் இதில் ரெண்டு மிக முக்கியமான தகவல்கள் என்ற நாளில் வெளியாகி இருக்கிறது. ஜனாதிபதியினுடைய ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. டொலர் பெறுமதி குறைந்திருக்கிறது. நேற்று இருந்த டொலர் பெறுமதி 342 ரூபா வாங்குகிற விலை இன்றைக்கு 330 ரூபா 327 ரூபாய்க்கு குறைந்திருக்கிறது. ஒரே அடியாக 16 ரூபா குறைஞ்சிருக்கு. இது ஒரு நாளில் பெரிய பாரிய வீழ்ச்சியாக பார்க்கப்பட்டது. உயர்ந்தது கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு கிழமைகள் உயர்ந்தது. ஆனால் ஒரே நாளில் இவ்வளவு குறைந்திருக்கிறது. 2022ஆம் ஆண்டுக்கு பிறகு டொலர் பெறுமதி இந்த அளவுக்கு உயர்ந்தது. நேற்றைய நாளில் மிகப்பெரிய அளவான ஒரு உயர்வாக பார்க்கப்பட்டது. ஆனால் அதே 24 மணி நேரத்துக்குள்ள கீழே விழுந்திருக்கிறது. இலங்கை ரூபா வலுப்பெற்றிருக்கிறது. எனவே வருகின்ற திங்கட்கிழமை இன்னும் குறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது. இன்றைய நாளில் நிதி பிரதி அமைச்சர் குறிப்பிட்டிருந்த விஷயம் சொன்னால், சில பேர் எதிர்பார்த்தாங்க 360 370 400 வரைக்கும் கூட போகும்னு சொல்லி. ஆனால் அவர்களுடைய நம்பிக்கை வீடாகி இருக்கிறது. பலர் டொலரை வாங்கி பதுக்கி வைத்திருந்தார்கள். ஒரு வியாபார நடவடிக்கைக்காக இதை செய்திருந்தார்கள். நிறைய பொய்யான தகவல்கள் பரவப்பட்டு டொலர் பெறுமதியில் பெரிய தளம்பல்கள் ஏற்பட்டிருந்தது. உண்மையை சொல்லப்போனால் இது மத்திய கிழக்கு நாடுகளில் ஏற்பட்டிருக்கின்ற பதட்டமான சூழலால் அதிகளவான காசுக்கு பொருட்களை நாங்கள் வாங்க வேண்டியிருக்கிறது. இதன் காரணமாக பலதரப்பட்ட சிக்கல்கள் ஏற்பட்டாலும் இதை கட்டுப்படுத்தக்கூடிய திறன் இப்பொழுது அரசாங்கத்திடம் இருப்பதாக குறிப்பிட்டிருக்கார். அது மட்டுமில்லாமல் சர்வதேச நாணய நிதியத்தினுடைய கடன் வசதி இந்த முறை வழங்கப்பட போகுது. அது மிக விரைவில் வழங்கப் போகுது. அது மட்டுமில்லாமல் உலக வங்கியினுடைய நிதியுதவி வழங்கப்பட போகுது. இந்த மாதிரியான விஷயங்களால் இன்னும் டாலர் கட்டுப்படுத்தப்படும் அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கை செய்தியை தான் அவர் குறிப்பிட்டிருந்தார். அது மட்டுமில்லாமல் வாகன இறக்குமதியை கட்டுப்படுத்துகிற தொடர்பான தகவல்கள் இப்பொழுது வெளியாகி கொண்டிருக்கிறது. அரசாங்கம் வாகன இறக்குமதியை நிறுத்த போகிறாங்கன்ற தகவல்கள் இப்பொழுது வெளியாகி கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த செய்தியில் எந்த விதமான உண்மையும் இல்லை. வாகன இறக்குமதி எப்பொழுதும் கட்டுப்படுத்தப்பட மாட்டாது, நிறுத்தப்படவும் மாட்டாது. இப்போது அதிகரிக்கப்பட்டிருக்கின்ற இந்த 50% வரியானது வருகின்ற 3 மாத காலங்களுக்கு தான் அப்படின்ற மாதிரி தான் இப்போதைக்கு அவருடைய தகவல்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக் அவர்கள் இன்றைய நாளில் மிக முக்கியமான தகவல்களை வெளியிட்டிருக்கார். அதாவது 2022ஆம் ஆண்டை போன்று ஒரு பாரிய நிதி நெருக்கடி அல்லது பொருளாதார சிக்கல் ஏற்படும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பேசுகிறாங்க. ஆனால் அது ஒரு நாளும் நடக்காது. அதற்கு எந்த வகையிலும் அரசாங்கம் இடம் அளிக்காது. அதற்கு கட்டுப்படுத்துறதுக்கு ஏற்ற பல நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது இருக்கின்ற சிக்கலை கட்டுப்படுத்துறது, குறிப்பாக இது இந்த ஏற்பட்டிருக்கின்ற இந்த சிக்கலானது, இந்த நெருக்கடியானது மத்திய கிழக்கு நாடுகளில் ஏற்பட்டிருக்கின்ற இந்த இக்கட்டான சூழல், இந்த யுத்த சூழல் தான் காரணமே ஒழிய வேறு எந்த விதத்திலும் எங்கள் நாட்டில் பொருளாதார நெருக்கடி சிக்கல் ஏற்படாது. இந்த மத்திய கிழக்கு நாட்டில் ஏற்பட்டிருக்கின்ற இந்த சிக்கல் காரணமாக ஏற்பட்ட இந்த தளம்பலை சீர் செய்வதற்கும் அரசாங்கம் சரியான முறையில் நடவடிக்கை எடுத்திருக்கிறது என்ற தகவலையும் அவர் இன்றைய நாளில் குறிப்பிட்டிருந்தார். எனவே இது ஒரு 2 முக்கியமான விஷயங்கள் இன்றைய நாளில் வெளியாகி இருக்கிறது. டாலர் பெறுமதியினுடைய அளவு இப்பொழுது குறைந்திருக்கிறது. அதோடு மட்டுமில்லாமல் இந்த பொருளாதார சிக்கல் ஏற்பட்டு விடுமோ, பொருட்களுக்கான விலை ஏற்பட்டு விடுமோ, இந்த மாதிரியான பலதரப்பட்ட பதட்டத்திற்கு ஒரு விடையாக இன்றைய நாளில் இந்த 2 செய்திகளும் வெளியாகி இருக்கிறது. இலங்கையில் மட்டுமில்லை, ஆசிய நாடுகளுடைய பல நாடுகளில் ரூபா பெறுமதி தொடர்ந்து வீழ்ச்சி அடைந்து கொண்டு தான் செல்லுது. இந்தியாவை பொறுத்தவரையில் இந்தியாவில் இப்பொழுது 100 ரூபாவை நெருங்கி கொண்டிருக்கிறது அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்தியாவுடைய பெறுமதி. இந்தியாவில் இப்பொழுது பல இறக்குமதி கட்டுப்பாடுகளை கொண்டு வர ஆரம்பித்திருக்கிறார்கள். அந்த பெரிய நாடு, அவ்வளோ பெரிய பொருளாதார பலமிக்க நாடு, அதிக கையிருப்பு, கிட்டத்தட்ட 750 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் இருக்கின்ற கையிருப்பு இருக்கின்ற ஒரு நாடு. அவங்களே இப்பொழுது கட்டுப்பாடுகளையும் மின் தடைகளையும் ஏற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக சொல்லப்படுது. இந்த மாதிரி அதாவது மின்சார துண்டிப்பு ஒவ்வொரு பகுதிகளிலையும் தேவை அதிகரிக்கின்ற நேரங்களில் மின் துண்டிப்பை நிகழ்த்தி கட்டுப்படுத்துறதுக்கான நடவடிக்கைகள், எரிபொருள் அந்த விநியோகம் இப்பொழுது இந்தியாவுக்கும் வருவது குறைந்திருக்கிறது. இதன் காரணமாக இந்த மாதிரியான கட்டுப்பாடுகளை இந்தியா எடுத்து வருவதாக சொல்லப்படுது. வரலாறு காணாத அளவு இந்திய நாணயத்தினுடைய சரிவு நடந்திருக்கிறது. வரலாறு இதுவரைக்கும் இல்லாத அளவு டாலர் பெறுமதிக்கு நிகரான இந்திய நாணயம் அதிகரித்திருக்கிறது. இது ஒரு பெரிய ஒரு பாரிய சிக்கலை இந்தியாவுக்கும் ஏற்படுத்தி இருக்கிறது. இலங்கையும் இந்தியாவையும் இதில் ஒப்பிட முடியாது. காரணம், இந்தியாவினுடைய பொருளாதாரம், இந்தியாவினுடைய
நாணய கையிருப்புன்றது நமக்கும் அவங்களுக்கும் கிட்டவும் நிற்க முடியாது. ஆனால் அந்த மாதிரி ஒரு பலமிக்க பொருளாதாரம், அந்த மாதிரியான ஒரு கையிருப்பு அதிகம் இருக்கின்ற ஒரு நாடு, வெளிநாட்டு நாடையும் கையிருப்பு இருக்கின்ற அதிகம் உள்ள நாடு இந்த அளவுக்கு கட்டுப்பாடுகளை கொண்டு வராங்கன்னா அவங்க முன்னெச்சரிக்கையாக சில நடவடிக்கைகளை எடுக்க ஆரம்பித்திருக்காங்க. இது எங்கே போய் முடியும் அப்படின்றது யாராலும் பொது கணிக்க முடியாமல் இருக்கிற ஒரு செய்தி. அதனால் இதை எந்த நாடாக இருந்தாலும் இதை கட்டுப்படுத்துறதுக்கு நடவடிக்கை எடுப்பாங்க. இலங்கையும் வருகின்ற நாட்களில் பலதரப்பட்ட கட்டுப்பாடுகளை கொண்டு வர வாய்ப்புகள் இருக்குது. இப்பொழுது பல விஷயங்கள் ஓகே சரியாகும், இதை செய்யலாம் அப்படின்ற நம்பிக்கைகள் வெளியிடப்பட்டிருந்தாலும், ஆனால் வருகின்ற நாட்களில் இப்பொழுது சர்வதேச நாணய நிதியம் என்னதான் நமக்கு கடன் உதவியை வழங்கினாலும் பல கட்டுப்பாடுகளை கொண்டு வருவதற்கும் அவங்க இணக்கம் தெரிவிப்பாங்க அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. எது அப்படி இருந்தாலும் மொத்தத்தில் இலங்கை எந்த வகையிலும் பாதிக்கப்படக்கூடாது, பொருளாதார சிக்கலுக்குள் சிக்கிக்கொள்ளக்கூடாது என்பதில் சர்வதேச நாணய நிதியமும் ஒரு உடன்படிக்கைக்கு வருவாங்க என்று எதிர்பார்க்கப்படுது. பல தரப்பட்ட விஷயங்கள் வருகின்ற நாட்களில் நடக்கலாம்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். இதுக்கு இடையில் வெளிநாடு போகிற நீங்கள் மிக முக்கியமான ஒரு அறிவித்தலை விமான நிலைய பக்கமாக தெரிவித்திருக்காங்க. இப்பொழுது நாட்டில் ஏற்பட்டிருக்கின்ற சீரற்ற காலநிலை காரணமாக வெளிநாடு போகிற நீங்கள் பாதைகளில் ஏற்பட்டிருக்க வெள்ளம், போக்குவரத்து நெரிசல், போக்குவரத்து கட்டுப்பாடுகள்லாம் இருக்கிறதால 4 மணித்தியாலத்துக்கு முதல்லையே விமான நிலையத்துக்கு வாங்க அப்படின்ற மாதிரி அறிவித்தல் வந்திருக்கிறது. 3 மணித்தியாலத்துக்கு முதல்ல போக வேண்டியவர்கள் 4 மணித்தியாலத்துக்கு முதல்ல விமான நிலையம் செல்வதற்காக அழைக்கப்படுறாங்க. காரணம் போக்குவரத்து நெரிசலால் தாமதங்களை கட்டுப்படுத்துறதுக்கும் பல பாதைகளில் நீர் தேங்கி நிற்பதால் சில பாதைகள் மூடப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இந்த விஷயத்தில் கவனமாக இருங்க. வெளிநாடு போகிறீங்க, இன்றைக்கு நாளைக்கு வெளிநாடு போகிறீங்க, இந்த விஷயத்தை சரியான முறையில் பார்த்து பயணிங்க. இதோட கடந்த 24 மணி நேரத்தில் அதிகளவான மழை வீழ்ச்சி கேகாலையில் பதிவாகி இருக்கிறது. 330 மில்லிமீட்டர். அதோட பத்தேகமையில் 336 மில்லிமீட்டர் மழை பெய்திருக்கிறது. கம்பஹாவில் அதிகமான மழை பெய்திருக்கிறது. தொடர்ச்சியாக வரப்போகிற 48 மணித்தியாளர்களுக்கு பல பிரதேசங்களில் 100 முதல் 180 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழை பதிவாகும் சொல்லி எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. மலையக பிரதேசங்களுக்கு மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. பயணிகள் குறிப்பாக தேவையில்லாத பயணங்களை தவிர்த்து கொள்ளுமாறும், தேவையான மட்டும் அத்தியாவசியம் என்றால் மட்டும் பயணிக்குமாறும் தூர பிரதேசங்களுக்கு, குறிப்பாக மலையக பிரதேசங்களுக்கான பாதைகள் இரவு நேரங்களில் பயணிப்பதை தவிர்த்து கொள்ளுமாறும் வேண்டுகோள் விடுக்கப்பட்டிருக்கு. இதோடு சேர்த்து முன்னாள் அமைச்சர் பெசில் ராஜபக்ஷ அவருக்கான பிடியாணையை மாத்தறை நீதிமன்றம் இன்றைக்கு வழங்கியிருக்காங்க. அதாவது மாத்தறையில் ஒரு 1.5 ஏக்கர் காணி வாங்கியமை தொடர்பாக நீண்ட நாட்களாக ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டு நடந்து வருகிறது. எந்த இடத்திலும் அவர் அந்த வழக்குக்கு ஆஜராகலை. அவரை அழைப்பாணை விடுக்கப்பட்டிருந்தது பல தடவைகள், நீதிமன்றத்துக்கு அவர் ஆஜராகலை. அதனால் இன்றைய நாளில் மாத்தறை நீதிமன்றம் அவருக்கு பிடியாணை பிறப்பிச்சிருக்காங்க. இந்த செய்தியும் இன்றைய நாளில் ஒரு மிக முக்கியமான செய்தியாக இருக்குது. 2023-2024 ஆண்டு வாகனங்களை பதிவு செஞ்ச நீங்கள், வாகன இலக்க தகடுகளை இதுவரைக்கும் பெறாத நீங்கள் வருகின்ற ஜூன் 30 முதல்ல உங்களுடைய வாகன இலக்க தகடுகளை பெற்றுக்கொள்ளுமாறு மோட்டார் வாகன திணைக்களம் அறிவிச்சிருக்காங்க. மறக்காதீங்க, வாகன தகடுகள் பதிவு செய்யப்பட்டு இன்னும் எடுக்காதீங்க, எடுத்துக்கொள்ளுங்க. 2023-2024 ஆண்டு வாகனம் பதிவு செய்தவர்கள் இந்த பதிவான வாகனங்களில் 1.5 லட்சத்துக்கும் அதிகமான இலக்கத்தகடுகள் இன்னும் பெற்றுக்கொள்ளாமல் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. எனவே இந்த விஷயங்கள் தான் கடந்த மணித்தியாலங்களில் பார்க்கப்பட்ட மிக முக்கியமான செய்திகளுடைய சுருக்கம்.